பொதுவாவே வீடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம காலையில நேரம் எழும்போது நிறைய சத்தம் நம்ம காதுக்குள்ள கேட்டுட்டே இருக்கும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த பறவைகளோட சத்தம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப அழகா நம்மளோட காதுல ஒலிச்சிட்டே இருக்கும். நம்ம ஏன் இதை பத்தி இன்னைக்கு பேசுறோம் அப்படின்னா, மார்ச் 20ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் சிட்டுக்குருவிகள் தினமா நம்ம கொண்டாடுறோம். இந்த தினத்தை ஏன் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, இப்ப காலம் மாற மாற வீடுகள்லாம் தார்ஸ் வீடுகளா ஆயிடுச்சு. அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டிங்களை வேணா நீங்க கேட்டு பாருங்களேன். கூரை வீடுகள் இருக்கும். கூரை வீடுல பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல கூடு கட்டி சிட்டுக்குருவிகள் வாழும். அது அப்புறம் காலம் மாற மாற பாத்தீங்க அப்படின்னா மாடி வீடுகள் ஆயிடுச்சு. அந்த சிட்டுக்குருவிகளுக்கான இடம் இல்லாமையே போயிடுச்சு. அதனால சுற்றுச்சூழலும் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கு ஒரு வகையில. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சிட்டுக்குருவிகள் இல்லாததுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த பூமியில பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் மட்டும் வாழ்றதுக்கு இல்லைங்க, எல்லா உயிரினங்களுமே வாழ்றதுக்கான இடம் தான் பூமி அப்படின்னு சொல்லலாம். இப்ப அந்த காலத்துல நிறைய காட்டுக்குள்ள வாழை மரங்கள் இருக்கும். அதே மாதிரியே தென்னை மரம் இருக்கும். அந்த தென்னை மரத்துல இருக்கக்கூடிய அந்த நார் இருக்கு இல்லைங்களா, அதுலயும் அதே மாதிரியே வாழை மரத்துல இருக்கக்கூடிய நார்கள் இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அழகான கூடு கட்டும். அந்த கூடை பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா கிண்ணம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இறுதியா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டு மொட்டை மாடியில இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கப்ல தண்ணியும் இன்னொரு கப்ல பாத்தீங்க அப்படின்னா சிறுதானியங்கள், அதாவது கம்பு, ஆரியம், சோளம் இதை வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சிட்டுக்குருவிகளுக்கு இது உணவா இருக்குங்க. நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாப்பா வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழியாவும் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சோனா FM பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.